ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 4வது நாளில் கேரளாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 4வது நாள் முடிவில் இதுவரையும் கேரளாவில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் மட்டியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க. அப்படியே படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படத்தை இதுவரையும் நீங்கள் எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோவில் வந்து போயிடலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் 4வது நாள்லையும் அது மட்டும் 4வது நாள் முடிவில் எவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் 4வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது கேரளாவில் 3வது நாள் முடிவில் 13 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. 3 கோடியே 50 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ மொத்தமாக இதுவரையும் 4வது நாள் முடிவில் கேரளாவில் மட்டும் தி கோட் திரைப்படம் 16 கோடியே 70 லட்சம் வரையும் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ நல்ல வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அடுத்தடுத்து தி கோட் திரைப்படத்துக்கு நிறைய டிக்கெட் புக்கிங் வந்து போயிட்டு இருக்குது. அதனால வசூலில் பயங்கரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகுது. அதெல்லாம் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், கேரளாவில் இதுவரையும் 4வது நாள் முடிவில் தி கோட் திரைப்படம் 16 கோடியே 70 லட்சம் வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் ஸோ எவ்வளோ கலெக்ஷன் வந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.